ஒரு நல்ல ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி பக்கைத்து. இந்த ஹதீஸை படிச்சு முடிச்ச உடனே அல்லாஹ் அக்பர், வல்லாஹி பக்கைத்து, அழுதுட்டேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒரு மிஸ்கீனான பெண் வருகிறார்கள். நல்லா கேளுங்க இந்த ஹதீஸை. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை கவனியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வர்றாங்க, மிஸ்கீனா, ஒரு ஏழையான பெண்மணி. 2 குழந்தைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சாப்பாடு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்ன இருக்கும்? பேரித்தம்பழம். வந்தவங்க 3 பேர்னால இருக்கக்கூடிய 3 பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஹபீபுடைய வீட்டில் 3 பேரித்தம்பழம் தான் கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் தன்னுடைய இரக்க குணத்தோடு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பேரித்தம்பழம், இன்னொரு பேரித்தம்பழத்தை தனக்கு வச்சு கொள்றாங்க. நியாயமான பங்கீடு, எந்த அநீதமும் இல்ல அதுல. அந்த பிள்ளைகள் சாப்பிடுது, தாய் பாக்குறாங்க. இன்னொரு பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இந்த பேரித்தம்பழத்தை வாயில வைக்க போறாங்கல்ல, அந்த பிள்ளைங்க கேட்குது, எனக்கு அந்த பேரத்தை கொடுத்துருங்க, எனக்கு அந்த உணவை கொடுத்துருங்கன்னு சொல்லி தாய் இறக்கப்பட்டு அதை 2ஆ பங்கு வச்சு ஒரு பிள்ளைக்கு ஒரு பங்கு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பங்கு கொடுத்துறாங்க. மிஸ்கீனா, ஏழை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண்ணுடைய அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது. இதான் இஹ்சான். நல்ல முறையில் நடந்து கொள்ள குணம் என்ன? 3 பேருக்கு 3 பங்கு வைக்கிறது குணம். இஹ்சான் என்ன? அந்த 2 பேரும் தேவையை கேட்கும் பொழுது பிரிச்சு பங்கு வச்சு கொடுத்தது இஹ்சான். புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன், தன் கணவன் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செயலை சொல்றாங்க. இப்படி ஒரு பெண், இந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah, இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். அல்லது அவஅதக பிஹா மினன் நார், இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை அளித்து விட்டான். இஹ்சான். அது இப்ப இஹ்சான் அது ரொம்ப கம்மியான செயல் தான். அது ரொம்ப பெரிய செயல்லாம் கிடையாது. ஜிஹாது செய்யறது அல்லது பெரிய பெரிய தொழுகைகளை தொழுறதெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு செயல். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த செயல் பிடிச்சிருச்சுன்னா, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய கூலி அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போன்றுவான். இஹ்சான் அவ்வளவு தரமுடையது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தான் சொர்க்கவாதி. அவன் என்ன செய்தான்? ஒரு பாதையின் வழியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதைக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை அங்கிருந்து அகற்றினான். மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய மரத்தை அங்கிருந்து அகற்றினான். இவனை நான் பார்த்தேன் சொர்க்கத்தில் நடந்து வரக்கூடிய காட்சியை. அவர் ஏதோ சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அந்த மனிதர் பாதையில் ஒரு இடையூறுக்கு ஒரு மரம், அதை வெட்டி நகர்த்தி போட்டு போயிட்டார், மக்களுக்கு தீங்கு தரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இவரை எங்க கொண்டு வருகிறது? எங்கே கொண்டு வருகிறது? தூதருடைய நாவால் இவருடைய செயலை கூற வைத்து மறுமை வரை பாதுகாக்கிறது இவருடைய செயலை. ஏன்? இஹ்சானோடு அந்த செயலை செய்ததால். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்க. அவருக்கு தெரியுமா? அவர் நினைச்சிருப்பாரா அந்த மனிதர், என் பேர் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி நபி சொல்லுவாங்கன்னு சொல்லி, என் சம்பவத்தை இந்த மக்களுக்கு பாடமா விளக்குவாங்கன்னு சொல்லி சொல்லி நினைச்சிருப்பாரா? இப்ப இஹ்சானோடு ஒரு செயல் செய்யப்பட்டால், அல்லாஹ்விடத்தில் அந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டால், உலகம் முடியும் வரை அல்லாஹ் அந்த செயலை நிலைத்திருக்க செய்வான். பல செயல்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் பாதையில் செல்லும் பொழுது ஒரு முள்ளை நகர்த்தி சென்றார். முள்ளை நகர்த்திட்டு போனார். அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அங்க தௌபாலாம் கேட்கல, கண்ணீர் மழை பொழியல. ஒரு சின்ன செயல், அல்லாஹ் அதன் காரணமாக அவருடைய பாவத்தை மன்னித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் ஒரு உபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்பினான். ஒரு பூனையை கட்டி போட்டு கொடுமைப்படுத்தியதால் ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகவாதியாக மாற்றினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு மனிதன் தனக்கு தகுதி இருக்கும் பொழுதும் வாக்குவாதத்தை விட்டு சென்று விட்டால் இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை நான் பார்த்தேன், இவனுக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுப்பதாக நான் கருதுகிறேன். அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவான். இப்போது வாக்குவாதம் செய்யும் பொழுது அவனிடத்திலே நீதம் இருந்தாலும் அவனிடத்திலே ஹக் இருந்தாலும் வேண்டாம் விவாதம் என்று எழுந்து சென்று விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஹ்சானுடைய தரத்தை அடுக்கிக் கொண்டு இருந்தார்கள். மரணத்திற்கு முன்னால் முஹ்சின் என்ற தரத்தோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி